முத்துராமன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் காவல் தெய்வம் திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியானது. ஸ்ரீதர் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரே ஒரு திரைப்படம் தந்துவிட்டேன் என்ன திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 1991ஆம் ஆண்டு. விக்ரமன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் புதிய மன்னர்கள் திரைப்படம் 1994ஆம் ஆண்டு வெளியானது. ஸ்ரீராம் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் மீரா திரைப்படம் 1992ஆம் ஆண்டு வெளியானது. பார்த்திபன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் ஹவுஸ்ஃபுல் திரைப்படம் 1994ஆம் ஆண்டு வெளியானது. ராஜகுமாரன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் விண்ணுக்கும் மண்ணுக்கும் திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2001ஆம் ஆண்டு. ஜெர்ரி அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் உல்லாசம் திரைப்படம் 1997ஆம் ஆண்டு வெளியானது. நயன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் காசி திரைப்படம் 2001ஆம் ஆண்டு வெளியானது. சரண் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் 2002ஆம் ஆண்டு வெளியான ஜெமினி திரைப்படம். பாலாஜி சக்திவேல் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் 2002ஆம் ஆண்டு வெளியான சாமுராய் திரைப்படம். தரணி அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் தீல் மற்றும் தூள் திரைப்படம். துரை அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் 2003ஆம் ஆண்டு வெளியான காதல் சடுகுடு திரைப்படம். பாலா அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் சேது திரைப்படம் மற்றும் பிதாமகன் திரைப்படம். சாபி அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் மஜா திரைப்படம் 2005ஆம் ஆண்டு வெளியானது. லிங்குசாமி அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் பீமா திரைப்படம் 2008ஆம் ஆண்டு வெளியானது. சி கணேசன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் கந்தசாமி திரைப்படம் 2009ஆம் ஆண்டு வெளியானது. சுசீந்திரன் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் ராஜபாட்டை திரைப்படம் 2011ஆம் ஆண்டு வெளியானது. ஏ.எல். விஜய் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய 2 திரைப்படங்கள் தெய்வ திருமகள் திரைப்படம் மற்றும் தாண்டவம் திரைப்படம். விஜய் நம்பியார் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் டேவிட் திரைப்படம் 2013ஆம் ஆண்டு வெளியானது. சங்கர் அவர்கள் இயக்கிய 2 திரைப்படங்கள் ஐ திரைப்படம் மற்றும் அந்நியன் திரைப்படம். விஜய் மில்டன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் 2015ஆம் ஆண்டு வெளியான 10 என்றதுக்குள்ள திரைப்படம். ஆனந்த் சங்கர் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் இருமுகன் திரைப்படம் 2016ஆம் ஆண்டு வெளியானது. விஜய் சந்தர் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் ஸ்கெட்ச் திரைப்படம். இந்த திரைப்படம் வெளியான ஆண்டு 2018ஆம் ஆண்டு வெளியானது. அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய 3 திரைப்படங்கள் சாமி திரைப்படம் அருள் திரைப்படம் சாமி 2 திரைப்படம். ராஜேஷ் செல்வா அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் 2019ஆம் ஆண்டு வெளியான கடாரம் கொண்டான் திரைப்படம். கார்த்திக் சுப்புராஜ் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் மகான் திரைப்படம் 2022ஆம் ஆண்டு வெளியானது. அஜய் ஞானமுத்து விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் கோப்ரா திரைப்படம் 2022ஆம் ஆண்டு வெளியானது. கௌதம் வாசுதேவ மேனன் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் துருவ நட்சத்திரம் திரைப்படம். மணிரத்னம் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய 3 திரைப்படங்கள் ராவணன் திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 1 திரைப்படம் பொன்னியின் செல்வன் பார்ட் 2 திரைப்படம். சுந்தர் அவர்கள் விக்ரமை வைத்து இயக்கிய ஒரு திரைப்படம் 1998ஆம் ஆண்டு வெளியான கண்களின் வார்த்தைகள் திரைப்படம். ரஞ்சித் அவர்கள் இயக்கிய ஒரு திரைப்படம் தங்கலான் திரைப்படம் 2024ஆம் ஆண்டு வெளியானது.